الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: شهر رمضان الذي أنزل فيه القرآن. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் புனிதங்கள் நிறைந்த ரமலான் மாதம் நம்மை நோக்கி வந்துவிட்டது. அல்லாஹு தஆலா இந்த ரமலானையும் இது போன்ற பல ரமலான்களை ஆரோக்கியமான வாழ்க்கையோடு பெற்று நற்காரியங்களை நிறைவாக செய்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலான் மாதம் என்பது திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதமாகும். சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்ற மாதமாகும். நரகத்தின் கதவுகள் இழுத்து மூடப்படுகின்ற மாதமாகும். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்ற மாதமாகும். நாம் எல்லாம் பகலில் பட்டினியாக இருந்து நோன்பு நோக்கக்கூடிய மாதமாகும். இரவு நேரங்களில் தராவீஹ் தொழக்கூடிய ஒரு புனிதமான இரவுகளை கொண்ட மாதமாகும். 1000 மாதங்களை விட சிறந்த இரவை தனக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு புனிதமான மாதம். நாம் எல்லாம் அள்ளி வழங்கக்கூடிய கொடைவள்ளலாய் திகழ வேண்டிய மாதம்தான் ரமலான் மாதம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்ற மாதம்தான் ரமலான் மாதம். நாம் கேட்கின்ற துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கக்கூடிய மாதம் ரமலான் மாதம். நன்மைகளில் முன்னேறி செல்ல வேண்டிய மாதம் ரமலான் மாதம். நமக்கு மத்தியில் நன்மையான காரியத்தில் ஒருவர் மற்றவரை விட போட்டி போட்டுக்கொண்டு முந்தி செல்ல வேண்டிய மாதம் ரமலான் மாதம். நாம் எல்லாம் ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டிய மாதம் ரமலான் மாதம். அல்லாஹ் தஆலா ரமலானில் செய்ய வேண்டிய எல்லா நற்காரியங்களையும் செய்யக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்றால் சுருக்கமாக பல்வேறு ஹதீஸ்களை முன்வைத்து சொல்வதாக இருந்தால் ஏறத்தாழ 15 அமல்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது நோன்பு நோற்பது, இரண்டாவது தராவீஹ் தொழுகையை தினந்தோறும் 20 ரக்காத்தை முழுமையாக தொழுவது, மூன்றாவது அதிகமாக குர்ஆன் ஓதுவது, நான்காவது சஹரில் சஹர் சாப்பிடுவதோடு தஹஜ்ஜத் தொழுகையை தொழுவது, ஐந்தாவது நோன்பு திறக்கின்ற நேரத்தில் துஆ செய்வதில் ஈடுபடுவது, ஆறாவது தான தர்மங்களை தாராளமாக வழங்குவது, ஏழாவது கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்பது, எட்டாவது குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவை தேடி நின்று வணங்குவது, ஒன்பதாவது நோன்பு திறக்க ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது, பத்தாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை அதிகமாக மொழிவது, 11வது
அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவது. 12வது அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்பது. இன்னைக்கு நிறைய பேர் சொர்க்கத்தை கேட்கிறது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக சொர்க்கத்தை தான் என்று கேட்பது. தகுதி இல்லை, இருந்தாலும் எங்களுக்கு சொர்க்கம் தான் வேண்டும். 13வது நரகத்தை விட்டு எங்களை காப்பாற்றுகிறவே என்று துஆ செய்வது. 14வது நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களின் வேலை பளுவை குறைப்பது. நாம் வருடம் சொல்வதற்கு வேலையாட்களின் பளுவை குறைப்பதற்கு பல்வேறு வழிகள் உண்டு. ஒன்று, உண்மையிலேயே வேலை பளுவை குறைப்பது. ஆனால் யதார்த்தமாக எப்படி அமைந்து விடுகிறது என்றால், ரமலானில் தான் வேலை பளு அதிகமாக எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு சமையல்காரராக இருந்தாலும் சரி, ரமலான்ல வேலை பளு கூடுது. கடைகளில் வேலை செய்தாலும் சரி, வேலை பளு கூடுகிறது. ஆனால் நபியவர்கள் வேலை பளுவை குறையுங்கள் என்று சொல்கிறார்கள். என்ன செய்வது என்றால், இதற்கு 2 வழி. ஒன்று, வேலையாட்களை அதிகப்படுத்தி விடுவது. வேலை அதிகமாகுது, பளுவை குறைக்க வேண்டும் என்றால் வேலையாட்களை அதிகப்படுத்துவது. இல்லை, புதுசான யாரையும் திடீர்னு சேர்க்க முடியாது என்றால் இருக்கக்கூடிய நபர்களை வைத்து அதிகப்படியான வேலை வாங்குகிறோம், ஆனால் பளுவை குறைக்க வேண்டும் என்றால் ஒரே வழி என்ன? அவர்களுக்கான ஊதியத்தை ரமலானில் அதிகமாக கொடுப்பது. இப்படி அவர்கள் வேலை பளு நிச்சயமாக குறைவாக தெரியும். ஏன்? நம்முடைய முதலாளி என்ன செய்வார்? கூலியை அதிகமாக தர போகிறார். இப்படி ஏதாவது ஒரு வகையில் அவர்களுடைய வேலை பளுவை குறைப்பது. 15வது மிக முக்கியமானது, சென்ற வாரம் முழுமையாக பேசப்பட்டது. ரமலானில் அனைவர்களிடத்திலும் ஒற்றுமையாக, யாரிடத்திலும் சண்டை சச்சரவுகள் செய்து விடாமல், தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி விடாமல், யாருடைய மனதையும் புண்படுத்தி விடாமல், அனைவர்களிடத்திலும் பாசமாக ஒற்றுமையாக ரமலான் மாதத்தை இபாதத்துகள் செய்வதோடு ரமலான் மாதத்தை மகிழ்ச்சியாக கழிப்பது. கோபமாக, துக்கமாக, அவரிடத்தில் பேசல என்ற நிலையை மாற்றி அனைவர்களிடத்திலும் பேசியவர்களாக, அனைவர்களிடத்திலும் அன்பானவர்களாக, மகிழ்ச்சியாக ரமலான் மாதத்தை கழிப்பது. இப்படி 15 அமல்கள் இருக்கின்றன. இந்த 15 அமல்களில் மிக முக்கியமான அடிப்படையான அமல், நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய 2 அமல்கள். ஒன்று, நோன்பு. 2வது, குர்ஆனை ஓதுதல் அல்லது ஓதுவதை கேட்குதல். இந்த 2 அமல்கள் மிக முக்கியமானது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் ரமலான் மாதத்தின் சிறப்பை குறித்து கூறும் பொழுது ஒரு ஆயத்தில் மிக சுருக்கமாக சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் முடிச்சான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி, ரமலான் மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அதில் தான் குர்ஆன் இறங்கியது. அவ்வளவுதான். ரமலான் மாதத்துடைய சிறப்பு என்ன? அதில் தான் குர்ஆன் இறங்கியது. அந்த ரமலான் மாதத்தில் 1000 மாதத்தை விட சிறந்த ஒரு இருக்கிறதே, அது சிறப்பு இல்லையா? அது 1000 மாதத்தை விட சிறப்பாக ஆகுவதற்கு காரணமும் குர்ஆன் தான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அந்த ஓர் இரவு 1000 மாதத்தை விட சிறப்பானதாக ஆகுவதற்கு என்ன காரணம்? அந்த இரவில் குர்ஆன் இறங்கியது. கணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் இறங்கிய காரணத்தினால்தான் ரமலான் மாதம் சிறப்பான மாதம். அந்த ரமலான் மாதம் நமக்கு சிறப்பானதாக அமைய வேண்டும். நாம் ரமலான் மாதத்தை நல்ல விதத்தில் கழித்தோம் என்பதற்கான ஒரே ஒரு அடையாளம் குர்ஆனை கையில் எடுப்பது. குர்ஆனை கையிலேயே தூக்கல, ரமலான் மாதம் சென்றது என்றால் நாம் ரமலானை அடைந்து எந்த பலனமற்றவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். அது ஒரு கண்ணியமான மாதமாக, அது இஸ்லாமியர்களுடைய ஒரு மிகப்பெரிய அடையாள சின்னமாக
சிறப்புக்குரிய நாட்கள் 30 நாட்களும் சிறப்பானது என்ற அடையாளத்தை தாங்கி நிற்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் அந்த ரமலான் மாதத்தில் நடந்த நிகழ்ச்சியை வைத்து. அது என்ன நிகழ்ச்சி? குர்ஆன் இறங்கியது என்ற நிகழ்ச்சி. அவ்வளவுதான். ஈது பெருநாள், ஹஜ் பெருநாள் ஏன் வருடம் வருடம் நினைவு கூறுகிறோம்? அதில் மிகப்பெரிய ஒரு காரியம் நடந்தது. அது என்ன? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்கு முற்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சி யாருடைய வாழ்க்கையிலும் நடக்காது. எனவே அடையாள சின்னமாக அதை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஈதாக ஆக்கினான். இதே போன்று நாம் இந்திய திருநாட்டில் இருக்கின்றோம். ஆகஸ்ட் 15ஆம் நாள் மிகப்பெரிய ஒரு தினமாக இந்தியா என்ற இந்த நாடு அந்த நாளை கொண்டாடுகிறது. காரணம், அந்த நாளில் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது என்ன? நமக்கு விடுதலை கிடைத்தது. ஆங்கிலேயர்கள் அந்த கொடூரத்தில் இருந்து சுதந்திரமாக வாழுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் அந்த தினத்தை கொடுத்தான். எனவே அதை நினைவு கூறும் முகமாக அந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இதே போன்றுதான் ரமலான் மாதம். அது ஒரு நினைவு சின்னம். அது கொண்டாடப்பட வேண்டும். அமல்களால், நற்காரியங்களால் அது கொண்டாடப்பட வேண்டும். நோன்பு வைத்து அந்த மாதம் கொண்டாடப்பட வேண்டும். காரணம், அதில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அது என்ன? குர்ஆன் இறங்கிய மாதம். அவ்வளவுதான். இணையத்திற்குரியவர்களே, எனவேதான் குர்ஆனை வைத்து ரமலான் மாதத்திற்கு சிறப்பே தவிர ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறங்கியது எனவே குர்ஆன் சிறந்தது என்பதல்ல. ரமலான் அது குர்ஆனை வைத்துத்தான் அது சிறப்பான மாதமாக அமைகிறது. எனவே இப்பொழுது நாம் குர்ஆனையும் கண்ணியப்படுத்த வேண்டும், குர்ஆன் இறங்கிய அந்த மாதத்தையும் கண்ணியப்படுத்த வேண்டும். இப்படி இரண்டையும் கண்ணியப்படுத்துவதற்குத்தான் அல்லாஹ் தஆலா இரண்டு அமல்களை வைத்திருக்கின்றான். ரமலான் மாதம் என்பது அது காலத்தை குறிக்கும், அது நேரத்தை குறிக்கும். எனவே ரமலான் மாதம் என்ற அந்த நேரத்தை, காலத்தை கண்ணியப்படுத்துவதற்குத்தான் அல்லாஹ் தஆலா நோன்பை அல்லாஹ் கட்டாய கடமையாக ஆக்கினான். ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் நோன்பை ஆக்கினான். குர்ஆனை கண்ணியப்படுத்துவதற்காக இரவில் நின்று தொழக்கூடிய தொழுகையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். இந்த இரண்டு அமல்களும் மிக முக்கியமானவை ரமலான் மாதத்தில். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இரண்டையும் இணைத்து சொன்னார்கள். அல் குர்ஆன் அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யுஷஃபிஆனி லில் அப்தி. நோன்பும் ரமலான் மாதத்தில் நாம் வைக்கின்ற நோன்பு என்று வைத்துக் கொள்ளலாம். வல் குர்ஆன், உடனே நபி அவர்கள் சொன்ன வார்த்தை வல் குர்ஆன். குர்ஆனும் நோன்பும் குர்ஆனும் அடியார்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும், பரிந்துரைக்கும், அல்லாஹ்விடத்தில் வந்து நிற்கும். நோன்பு அல்லாஹ்விடத்தில் பேசும். ரப்பி, என்னுடைய ரப்பே, இன்னி மனத்துஹு தஆம வஷ்ஷஹவாத். இந்த அடியானை நான் பகல் நேரத்தில், நோன்பு பகலில் நோக்கிறோம், குர்ஆனை இரவில் ஓதுகிறோம், குர்ஆனை இரவில் நின்ற நிலையில் கேட்கிறோம். நோன்பு சென்று அல்லாஹ்விடத்தில் பேசும். ரப்பே, பகலில் பச்சை தண்ணி, சொட்டு தண்ணீரை கூட குடிக்காமல் நான் தடுத்து வைத்திருந்தேன். உலகத்துல அல்லாஹ்வை தவிர யாருக்காக வேண்டியாவது பட்டினியா கடந்து வாழ மாட்டேன். ஒரு சொட்டு தண்ணீரை கூட குடிக்காமல் இருக்கிறோம். இது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காக வேண்டி மனிதன் செய்வதில்லை. எனவேதான் ஹதீஸே குதுஸியில் வருகிறது, நோன்பு என்பது அல்லாஹ்வுக்குரியது. நோன்பு என்பது அல்லாஹ்வுக்குரியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அமல் உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காக வேண்டியும் செய்யப்படுவதில்லை. எனவே தான் அந்த அமல் முஸ்லிம்களுக்கு உள்ள அமலாக மாறிவிட்டது. காரணம், முஸ்லிம்கள் மட்டும்தான் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். அந்த முஸ்லிம்கள் தான் ஒரு சொட்டு தண்ணீரை கூட குடிக்காமல் நோன்பு நோக்கக்கூடிய அந்த இபாதத்தை இந்த உலகத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காக வேண்டி நடப்பதில்லை. சில சமயம் கோச்சிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது சில சமயம் தூக்கத்தில் இருப்பாங்க, ஆனா யாருக்கும் தெரியாம சாப்பிடுவாங்க. தண்ணி கூட யாராவது மோத போயிட்டாங்க, தண்ணி கூட குடிக்காம இருப்பாரா? அடக்கம் பண்ணிட்டு வந்தா பிரியாணி. யாரும் யாருக்காக வேண்டியும் பட்டினியாக கிடப்பதில்லை.
அது மட்டுமல்ல, இது அல்லாஹ்வுக்குரியது என்பதற்கு மற்றொரு மிக அழகான கருத்து என்னவென்றால், இது அல்லாஹ்வுக்குரியது, அதாவது இது அல்லாஹ்வுக்குரிய தன்மை. அல்லாஹ் தான் சாப்பிட மாட்டான், அல்லாஹ் தான் தண்ணீர் குடிக்க மாட்டான். அதை சற்று நேரம் நாம் எடுத்துக்கொள்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் சொல்கிறார், இது எனக்குரிய தன்மை, எனக்குரிய தன்மையை நீ எடுத்துக்கொண்டாய், எனக்காக நீ பட்டினி கிடந்தாய், எனவே நான் உனக்கு கூலி கொடுப்பேன், நானே உனக்கு கூலி கொடுப்பேன். நன்மை, நோன்பினுடைய நன்மை எந்த மலக்குமார்களுக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். எனவேதான் ஹதீஸில் வருது, நோன்பாளி அல்லாஹ்வை சென்று சந்திக்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருப்பார். நோன்பாளி மற்ற இபாதத்துக்கெல்லாம் அப்படி வரல. ஏன் காரணம் சொல்கிறார்கள், நோன்பிற்குரிய நன்மையை அல்லாஹ்வே நேரடியாக கொடுப்பான். எனவே மிக்க மகிழ்ச்சி அடைகிறார் நோன்பாளி. எனவே அந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் பேசும், ரப்பே நான் பகல் முழுவதும் இவரை பட்டினியாக வைத்தேன், மனோ இச்சைகள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அனைத்து காரியங்களும் ஹராம். மனைவியின் மூலமாக இருந்தாலும் சரி, எந்த விதத்திலும் மனோ இச்சையில் ஈடுபட்டால் நோன்பு முறிந்துவிடும். அது சொல்லும், நான் உண்ணாமல் பட்டினியாக வைத்தேன், தண்ணீர் குடிக்காமல் தாகமாக வைத்தேன், மனோ இச்சையை பகலில் பூர்த்தி செய்யாமல் அவரை அப்படியே அடக்கி வைத்தேன் ரப்பே. எனவே எனக்காக அவருக்கு நான் செய்கின்ற சிபாரிசை ஏற்றுக்கொள்வாயாக என்று நோன்பு சென்று அல்லாஹ்விடத்தில் பேசும். அடுத்து சொன்னார்கள், குர்ஆனும் வயகூலுல் குர்ஆன், குர்ஆனும் அல்லாஹ்விடத்தில் பேசும். எப்படி பேசும்? மனதுஹும் நௌமன், நான் தூங்க விடாமல் அவரை தடுத்து வைத்தேன். கொஞ்சம் கவனிக்கணுங்க, அது என்ன சொல்லுது? தூங்க விடாமல் தடுத்து வைத்தேன். அவனை என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதாவது தஹஜ்ஜுத் தான் தூங்கிவிட்டு எழுந்து தொழக்கூடிய தொழுகை. எது? தஹஜ்ஜுத் தொழுகை. இரவு கியாமுல் லைல் இருக்கு, அது என்னது? தூங்காமல் தொழுவது. தூங்குவதை விட்டு தடுத்து வைத்தேன் என்று இந்த கியாமுல் லைல் குர்ஆன் சென்று பேசுமே, அது எது என்றால் தராவி தொழுகையில் குர்ஆனை ஓதுகிறமே அது. அந்த குர்ஆன் சென்று பேசும், ரப்பே மனதுஹு நௌம, அவனை தூங்க விடாமல் தடுத்து வைத்தேன். ஆனா இன்னைக்கெல்லாம் தராவி முடிகிறதுக்கு ஒரு 11 மணியே ஆகுதுன்னு வச்சுக்கிறோமே. நம்ம சாதாரணமாவே தூங்குறதுக்கு 11 மணி ஆகிடுது. இப்பெல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தராவி என்ன தெரியுமா பேசுவோம்? ரப்பே 11 மணி வரைக்கும் செல்போனை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. எப்போவும் செல்போன் நோண்ட விடாம தடுத்தேன்னு சொல்லுவோம். ஏன்னா டெய்லி தூங்குறதுக்கு 11 மணி ஆயிடுது. இப்ப தராவி இருக்கிறதுனாலதான் 11 மணிக்கு தூங்குறோம் என்பது அல்ல. தூங்குறதுக்கு 11 ஆயிடுது. அப்ப நம்முடைய தராவியும் நம்முடைய குர்ஆனும் போய் என்ன செய்யும்? ரப்பே நான் இவர்களை ரமலான் மாதத்தில் குர்ஆனை ஓத வைத்தேன், குர்ஆனை கையில் எடுக்க வைத்தேன், அதனால எதை ஓரம் கட்டிட்டாங்க? செல்போனை ஓரம் கட்டிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? கணியத்துக்குரியவர்களே, இந்த ரெண்டும் சென்று பேசுகிறதே, இதில் சிறிய வித்தியாசம் இருக்கிறது. சிறிய வித்தியாசம். நோன்பு பேசுவதிலும் குர்ஆன் சென்று பேசுவதிலும் சிறிய வித்தியாசம் என்ன தெரியுமா? நோன்பு என்னுடைய ரப்பே என்று அழைக்கும், ஆனால் குர்ஆன் என்னுடைய ரப்பே என்று அழைக்காது. ஏன் அப்படின்னா, குர்ஆன் வேற, ரப்பு வேறன்றதே கிடையாது. அது ரப்பின் கலாம், அது அல்லாஹ்வை விட்டு பிரித்து பார்க்க முடியாது. ரப்பே என்று குர்ஆன் அழைப்பதாக ஹதீஸ்ல எந்த ரிவாயத்திலும் இல்லை. ரப்பே என்று குர்ஆன் அழைக்காமல் அப்படியே பேசும். அவனை நான் தடுத்து வைத்தேன், இரவில் நின்று தொழுதான், தொழுத பிறகுத்தான் சென்று தூங்கினான், நான் அவனை தூங்க விடாமல் நான் தடுத்து அவனை நிற்க வைத்தேன் என்று சிபாரிசு செய்யும். சொல்லிவிட்ட நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இரண்டினுடைய ஷஃபாஅத்தும் பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, வரக்கூடிய ரமதான் மாதம் இந்த இரண்டு அமல்களை பேணிக்கையாக நாம் செய்ய வேண்டும். ஒன்று நோன்பு, இரண்டாவது குர்ஆன். இந்த இரண்டையும் இணைத்து சொன்னதற்கு ஒரே காரணம் என்ன என்றால், நோன்பு என்பது ரமலானுடைய பகலை கண்ணியப்படுத்துவதற்கானது, தராவி என்பது ரமலானுடைய இரவை கண்ணியப்படுத்துவதற்கு. எனவே இந்த இரண்டையும் நபி அவர்கள் சேர்த்தே சொன்னார்கள். இந்த இரண்டும் உங்களுக்கு சிபாரிசு செய்யும்.
இன்னொரு காரணம் எழுதுறாங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க ரெண்டு பேர் சிபாரிசு செய்யும் அப்படின்னா, யார் பகலில் நோன்பு நோக்கிறார்களோ அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இரவில் நின்று வணங்குவார்கள். இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கும். அதாவது யாரெல்லாம் நோன்பு வச்சாங்க அப்படின்றத பார்த்தா, யாரெல்லாம் திராவி தொழுகைக்கு வராங்களோ அவங்களாம் என்ன செஞ்சாங்க, நோன்பு வச்சாங்க. அதாவது இப்படி இருக்குமா, திராவி தொழுகைக்கு வந்தாருங்க ஆனா நோன்பு வைக்கல, இருக்கவே இருக்காது. திராவியில யாரெல்லாம் வந்து நிக்கிறாங்களோ கன்ஃபார்மா சொல்லலாம் அவர்கள் எல்லாம் நோன்பாளிகள். திராவிக்கு வராத நபர்கள் நிறைய பேர் இருக்கலாம், அந்த நோன்பு வைக்காத நபர்கள் எந்த லிஸ்ட்ல இருப்பாங்க, திராவிக்கு வராத லிஸ்ட்ல இருப்பாங்க. அப்ப யார் பகலில் நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நின்று வணங்குகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கு தரான். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டையும் இணைத்து சொன்னார்கள். இந்த ரெண்டுமே உண்மையிலே கஷ்டமானதுங்க. பகல்ல பட்டினியாக இருப்பது, இரவில் நின்று வணங்குவது சாதாரணமான விஷயம் அல்ல. அதாவது சில நபர்களுக்கு லேசா தெரியலாம், நாம் பொதுவாக பார்க்க வேண்டும். வேர்வை சிந்தி உழைக்கக்கூடியவர்கள், வெயிலில் நின்று வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், நின்ற நிலையில் கடையில் இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள், மூட்டைகளை தூக்கி அடுக்கக்கூடியவர்கள், இவர்களை எல்லாம் சிந்தித்து பார்த்தால் உண்மையில் பகலில் நோன்பு வைத்து இரவிலும் வந்து நிற்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ்ல இரண்டையும் இணைத்து சொன்னாங்க. இரண்டையும் இணைத்து சொல்றாங்க, யார் ரமலான் மாதத்தின் பகலிலே அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடுப்பான் என்ற உறுதியோடு, அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடுப்பான் என்ற உறுதியான நம்பிக்கையோடு, ஈமானன், அடுத்து சொன்னாங்க வயஹ்திசாபன், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த நன்மையின் மீது ஆசை வைத்தவர்களாக. இந்த ரெண்டு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுங்களா, இந்த ரெண்டு உள்ளத்துல நிறைஞ்சு இருக்கும்போது நோன்பு வைக்கிறது லேசு, இரவுல நிக்கிறது லேசு. ஏன், எனக்கு என்ன கிடைக்கிற இடத்துல கூலி கிடைக்கும். சில இடங்கள்ல வேலை செய்வாங்க, கொஞ்சம் வருத்தமாவே வேலை செய்வாங்க. எப்ப அப்படின்னா கூலி கிடைப்பது சந்தேகமா இருக்கும். திடீர்னு இந்த ஆள் என்ன செய்ய மாட்டான், கூலி கொடுத்தாலும் கொடுப்பான், கொடுக்காம அப்படியே நைஸா அனுப்பிச்சிட்டு மறந்த மாதிரி இருந்தாலும் இருந்துருவான். இது எப்ப நடக்கணும், இந்த ஓட்டி செய்வாங்கல்ல, அதிகப்படியான வேலை செய்வாங்கல்ல, அந்த மாதிரி நேரத்துல இந்த முதலாளிமார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா திடீர்னு கூலி கொடுப்பாங்க, திடீர்னு கூலி கொடுக்காம அப்படியே அனுப்பிச்சிட்டு அப்படியே இருப்பாங்க. இப்ப இவருக்கு அந்த ஓட்டி வேலை செய்யும் போது, அதிகப்படியான வேலைகளை செய்யும் பொழுது இவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். என்ன, அது செய்யும் போது நிம்மதி வராது. ஆனால் என்னை படைத்த ரப்பு மனிதர்களை போன்றவர்கள் அல்ல. என்னை படைத்த ரப்பு நிச்சயமாக எனக்கு கூலி கொடுப்பான். ஈமானன், அந்த நம்பிக்கையோடு நோன்பு வையுங்கள், அந்த நம்பிக்கையோடு நீங்கள் நின்று வணங்குங்கள். உபிரலகுமா தகத்தமின் நம்பிகை, உடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். சில சமயங்கள் கூலி உறுதியா இருக்கும், சில பேருக்கு ஆசை இருக்காது. போய் வேலை செஞ்சா 1000 ரூபாய் கிடைக்கும், ஆனா வேலை செய்ய மாட்டான். உறுதியா 1000 ரூபாய் கிடைக்கும், ஆனா வேலை செய்ய மாட்டான். எனக்கு சோம்பேறித்தனம். அந்த 1000 ரூபாய் கிடைக்குதுன்ற ஆசை கூட இருக்காது. ரசூலுல்லாஹ் எனவே ரெண்டையும் சேர்த்து சொன்னாங்க, உங்களை படைத்த ரப் எப்படிப்பட்டவன் என்றால் கூலி கொடுப்பதும் நிச்சயம், அந்த கூலியின் மீது உங்களுக்கு ஆசையும் இருக்க வேண்டும். ரப்பு கொடுப்பான் என்ற நம்பிக்கை மட்டுமல்ல, அந்த கொடுக்கக்கூடிய அந்த கூலியின் மீது உங்களுக்கு ஆசையும் இருக்க வேண்டும். ரமலானில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அனைத்து பரக்கத்துகளையும் நான் பெறுவேன், பெற வேண்டும் என்ற ஆசையோடு நீங்கள் நின்று வணங்குங்கள், நீங்கள் நோன்பு நோருங்கள், அல்லாஹ் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 2 அமல்கள் மிக முக்கியமானது. இந்த நோன்பை எவ்வளவு பேணிக்கையாக வைக்க வேண்டும் என்றால் 2 ஹதீஸ் ரொம்ப சுருக்கமானது, அழகாக நாம் புரிந்து கொள்ளலாம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் யாராவது ஒருவர் நோன்பு நோற்ற நிலையில், உங்களில் யாராவது நோன்பு நோற்ற நிலையில் யாராவது உங்களை திட்டினால், யாராவது உங்களிடத்தில் சண்டைக்கு வந்தால் நீங்க என்ன சொல்லுங்க, நான் நோன்பாளி அப்படின்னு சொல்லுங்க. எவ்வளவு அழகான ஹதீஸ் பார்த்தீங்களா? என்ன சொல்றாங்க, யாராவது திட்டினால், யாராவது உங்ககிட்ட சண்டைக்கு வந்தா அப்படின்னு அர்த்தம், அவன் தான் வீண் வம்புக்கு வரான், அவன் தான் நம்மளை வந்து திட்டுறான். சில பேர் இப்படி சொல்லுவாங்க இல்லையா, நான் வீண் வம்புக்கு போக மாட்டேன், ஆனா வந்த வம்ப, அது சொல்றதுலயே அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு பெருமை இருக்கும். வந்த வம்ப விட மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரமலான் மாதமா வந்த வம்பையும் நீ விட்டுறணும்ன்றாங்க. அவரு தான் திட்டினாரு, அவரு தான் சண்டைக்கு வந்தாரு. நாம என்ன சொல்லணுமா,
இன்னி சுவாயிமுன், நான் நோன்பு வச்சிருக்கேன் ரமலான் மாசம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வந்த சண்டைக்கு கூட செல்லக்கூடாது என்றால் வீம்பம்புக்கு செல்லலாமா? நாம யாரையாவது திட்டலாமா? நாம யார்ட்டையாவது சண்டைக்கு போலாமா? யாரையாவது கை நீட்டி அடிக்க போலாமா? அட, வந்த சண்டையே நீங்கள் விட வேண்டும். உங்களை யாராவது அடித்தால் கூட திருப்பி அடிக்க கூடாது. உங்களை யாராவது திட்டினால் கூட பதிலுக்கு பதில் கூட ரமலான் மாதத்தில் திட்டக்கூடாது என்றால் நாம யாராவது திட்டலாமா? யாரையாவது கிட்ட சண்டைக்கு போலாமான? அறவே சொல்லக்கூடாது என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். இன்னொரு ஹதீஸில் இப்படி வருது, அதையும் சுருக்கமாக விளங்கலாம். எவ்வளவு அழகாக சொல்றாங்க. நோன்பு வைத்துக் கொண்டு யாராவது வீணான காரியங்களில் ஈடுபட்டால், செல்போனை நோண்டுறது, சினிமாவை பார்க்கறது, கூத்துகளை பார்க்கறது, இசைகளை காதல வச்சு கேட்கறது, சினிமாவை பார்க்கறது, ஆபாசங்களை பார்க்கறது, டிவியில இது எல்லா காரியத்தையும் அதில் எடுத்துக்கணும். ஜூருல் கவுலு ஜூர், பொய்யானது எல்லாம் வந்துடும் அதுல. இதில் யாராவது ஈடுபட்டால் அவர்கள் பட்டினியாக இருந்து நோன்பு வைத்து எந்த பலனும் இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். எப்படி இந்த ஹதீஸ இப்படி கூட சில பேர் வழங்குவாங்க. என்னன்னா, நோன்பு வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? போய் பேசக்கூடாது. அப்ப நோன்பு முடிஞ்சிருச்சுன்னா எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட வேண்டியது அல்லான்னு. சில பேர் நோன்பு வைக்கும் போது என்ன செய்ய சிகரெட் பிடிக்க மாட்டாங்க. எப்படா ரமலான் முடிஞ்சு தூக்கிடுவாங்க சிகரெட்டை. அப்படி அல்ல. நோன்பு வைத்துக் கொண்டு போய் பேசக்கூடாது, நோன்பு வைத்துக் கொண்டு புறம் பேசக்கூடாது. ரமலான் மாதம் முடிந்தால் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி, அந்த அர்த்தத்தில் அல்ல இது. இது எவ்வளவு ஆழமான கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது என்றால், நோன்பு என்றால் என்ன? உங்களுக்கு ஹலாலானதை கூட நீங்கள் ஹராமாக ஆக்கிக் கொள்வதுதான் நோன்பு. பசி எடுத்தால் சாப்பிடலாம், ஹலால் தான். தண்ணீர் தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கலாம், ஹலால் தான். ஆனால் ரமலான் மாதம் தாகம் எடுக்கிறது, தண்ணீர் குடிக்க மாட்டேன். இச்சை தூண்டுகிறது, ஆனால் இச்சையை நான் பூர்த்தி செய்ய மாட்டேன். ஹலாலை கூட ஹராமாக ஆக்கிக் கொள்கிறோம். இதான நோன்பு. ரமலான் மாதம் வெயில்ல வேலை செஞ்சவர் தண்ணி தாகம் எடுக்குது, ஜம்சம் தண்ணி இருக்கு, குடிச்சிருவாரா? மதீனத்து பேரிச்சம்பழம் இருக்கிறது, சாப்பிட்டு விடுவாரா? அப்ப என்ன ரமலான்ல என்ன? ஹலாலையே நீங்கள் ஹராமாக்கிக் கொள்கிறீர்கள். இதுதான நோன்பு. அந்த நோன்பை வைத்துக் கொண்டு ஹலாலை கூட ஹராமாக ஆக்கிக் கொண்ட பிறகு பொய் பேசுவது எப்பவுமே ஹராம். ரமலான் முடிஞ்சா ஸ்டார்ட் பண்றது மாதிரி எல்லாம் கிடையாது. புறம் பேசுவது எப்பொழுதுமே ஹராம். அந்நிய பெண்களை பார்ப்பது எப்பொழுதுமே ஹராம். ஆபாசத்தை பார்ப்பது எப்பொழுதுமே ஹராம். ரமலான் மாதம் எப்படிப்பட்ட புனிதமான மாதம்! அந்த மாதத்தில் ஹலாலை கூட நீங்கள் ஹராமாக ஆக்கிக் கொண்டீர்களே. அப்படி இருக்க எப்பொழுதுமே ஹராமான செயலை இப்போ வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன பலன்? ஹலாலை கூட ஹராமாக ஆக்கி எந்த பலனும் இல்லாமல் சென்றுவிடும். இந்த ரமலான் மாதத்தை, இந்த நோன்பை எப்படிப்பட்ட ஒரு பயிற்சியாக எடுக்க வேண்டும் என்றால், இதை பயிற்சியாக எடுத்து ஹலாலை கூட ஹராமாக ஆக்கிய நான் இனி ஹராமின் பக்கம் போவே மாட்டேன் என்று தீர்க்கமாக முடிவெடுக்க வேண்டிய இந்த ரமலான் மாதத்தில் இதுலயும் உட்கார்ந்து செல்போன் நோண்டிக்கிட்டு இருந்தா, அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எத்தனையோ போர் பட்டினியாக இருந்து நோன்பு வைப்பார்கள். அவர்கள் பட்டினியாக இருந்ததை தவிர வேறு எந்த பலனும் அவர்களுக்கு. எத்தனையோ பேர் இரவில் வணக்கங்கள் ஈடுபடுவார்கள், இரவு முழித்து என்ன பலன்? தகாத வார்த்தைகளை பேசி விடுவார்கள். சென்ற வாரம் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். ரமலான் மாதத்தில் இபாதத் செய்வது அது பெரிய காரியம் அல்ல. ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கிறது கஷ்டமானா, நோன்பு வைக்காம இருக்கிறதா கஷ்டம். நோன்பு வைக்காம இருக்கிறதா கஷ்டம். நோன்பு வைப்பது சுலபம், ஆனால் பேணிக்கையாக இருப்பதுதான் மிக முக்கியமானது. அல்லாஹு தஆலா வருகின்ற இந்த ரமலான் மாதத்தில் முழுமையாக அமல் செய்கின்ற நல்ல வாய்ப்பை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கு வழங்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சில முக்கியமான சில